கூத்தைப்பார் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் கே செல்வராஜ் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் மற்றும் கழகத்துடைய முன்னோடிகள் சாலை அணிவிக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கு முதலினுடைய வணக்கம். பேரூர்களுடைய செயலாளர் தங்கவேல் அவர்களே, தொண்டர்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஏறத்தாழ 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற நம் வீட்டு பிள்ளை நம்மளுடைய எம்பி துரை வைகோ அவர்கள் உங்களை தேடி உங்களை நாடி நன்றி தெரிவிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். தொடர்ந்து நேற்று முழுவதும் இரவு 9:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் மக்களை சந்தித்து வாக்களித்தமைக்கு நன்றி, நன்றியை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல என்னுடைய செயலாலும் நான் காட்டுவேன், என்றும் உங்களோடு நான் ஒருவனாக நான் இருப்பேன் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு இன்றைக்கு அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நமது திருவெரும்பூர் தொகுதியில் இன்றைக்கு முதல் இடமாக இந்த கூத்தைப்பார் பேரூர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் உங்களிடம் நன்றி தெரிவிக்க நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு சென்று ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு மேலாக நாடாளுமன்றத்திலே நம்முடைய திருச்சி மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஏன் சில நேரங்களில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகளை மைய கருத்தாக வைத்து தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்தது மட்டுமல்ல, அவர்கள் பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என்று சொன்னாலும் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது எம்பி துரை வைகோ அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கென்று தனியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிதி ஒதுக்குகிறாரோ, அதே போன்று நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது அவருக்கென்று வருகின்ற அந்த நிதி, இதையெல்லாம் சேர்த்து நம்முடைய தொகுதி மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை வசதிகள் எதை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்து தருவோம் என்கின்ற உறுதிமொழியோடு இன்றைக்கு நாங்கள் இருவரும் இந்த பயணத்தை இன்றிலிருந்து இந்த நிமிடமிருந்து நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அது அந்த வகையில் எங்களுக்கு வாக்களித்த, குறிப்பாக நமது துரை வைகோ அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாத மலர்களில் தெரிவித்து இப்பொழுது நம்முடைய எம்பி துரை வைகோ அவர்கள் உங்களிடம் நன்றி தெரிவித்து உரையாற்றுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் அன்பு சகோதரர் திரு உதயநிதி அவர்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இமாலய வெற்றி கிட்டத்தட்ட 3,13,094 வாக்குகள். ஒன்று நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் KN அவர்கள், மற்றொரு நபர் என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவர்கள் இல்லாமல் நீங்க இல்லாமல் இந்த வெற்றி கிடையாது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்கீங்க. மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியில நம்மளுடைய அமைச்சருடைய தொகுதி தான் அதிகம், கிட்டத்தட்ட 69,800 சொச்சம் ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய உழைப்பு, அவருடன் உடனிருக்கும் தோழர்கள், நம்முடைய திமுக தோழர்கள், அவர் மொத்த இந்தியா கூட்டணி இருக்க அத்தனை பேருடைய உழைப்பு அர்ப்பணிப்பினால்தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. நான் தேர்தல் நேரத்தில் வரும்போது அவர் அமைச்சர் வச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நீங்க உங்களுக்காக இந்த தொகுதி மேம்பாட்டிற்காக உழைக்கும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துரை வைகோ செயல்படுவேங்கிற வாக்குறுதி நான் கொடுத்திருந்தேன். இந்த கடந்த இந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய பிரச்சனை, இந்த தொகுதியின் பிரச்சனை, இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்கள், அந்த திட்டத்துக்குண்டான நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பலமுறை இந்த சென்ற மாதம் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன். குறிப்பா இங்க நம்முடைய BHEL போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பழையபடி நல்லா சிறப்பா செயல்படணும். அப்படி சிறப்பா செயல்படும் போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இதை நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த காவாசி பேர் தான் இன்னைக்கு BHEL, நம்ம HAPP போன்ற நிறுவனங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழையபடி நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றிய அரசு உதவிட வேண்டும்ங்கிற இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களிலும் நம்முடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா சிறந்த அமைச்சர் மற்றும் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர். இந்த தொகுதிக்கு தேவையான என்னென்ன விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய மக்கள் பணிக்கு வலு சேர்க்கும் விதமாக, அவருக்கு பக்கபலமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த துரை வைகோ செயல்படுன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி, நீங்க உங்க வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த நாங்களே எதிர்பார்க்கல. அந்த வெற்றி உங்களால் எங்களுடைய இயக்க தலைவர் வைகோவின் சார்பாக, எங்களுடைய இயக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கூத்தாய்ப்பார் பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கம். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் KN சேகரன் அவர்களுக்கும், அண்ணன் KSM கருணானன் அவர்களுக்கும், அண்ணன் தங்கவேல், செல்வராஜ், பழனியாண்டி இயக்கத்துடைய இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பொதுமக்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கம். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் KN சேகரன் அவர்களுக்கும், அண்ணன் KSM கருணானன் அவர்களுக்கும், அண்ணன் தங்கவேல், செல்வராஜ், பழனியாண்டி இயக்கத்துடைய மூத்த முன்னோடி தாத்தா மயில் பெரியசாமி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும், இந்திய கூட்டணியுடைய அனைத்து தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் முதல்ல எங்களுடைய வணக்கங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய MP துரை வைகோ அவர்களை வெற்றி பெற செய்ததற்காக உங்களை தேடி, உங்களை நாடி நாங்கள் நன்றி சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய திருச்சி நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அதில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் எந்த தொகுதி தந்தது என்று சொன்னால் நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி தான் என்கின்ற அந்த பெருமை. நான் சட்டமன்ற உறுப்பினராக 2021 நின்ற பொழுது ஏறத்தாழ 49,676 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி மட்டும் ஏறத்தாழ 69,867, கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் அதிகமாக நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நமது திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்கள் தந்திருக்கின்ற அங்கீகாரமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நமது MP துரை வைகோ அவர்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற என்னோடு சேர்ந்து என்னோட நிதியும் அவருடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து பல்வேறு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு அவரும் இன்றைக்கு தயாராக இருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு நாடாளுமன்றத்துக்கு சென்று ஏறத்தாழ 1 மாதத்திற்கு மேலாக நாடாளுமன்றத்திலே பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளை எழுப்புவதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கருத்துக்களை பதிய வைப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி அண்ணன் வைகோ அவர்கள் தொடர்ந்து கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றாரோ, இன்றைக்கு அவருடைய பிள்ளை தன்னுடைய தந்தையைப் போல எடுத்த காரியத்தை முடிக்கின்ற வரைக்கும் அதை ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல இளைஞராக, படித்த பண்பாளராக நமக்கு கிடைத்த MP தான் நமது துரை வைகோ அவர்கள். அந்த விதத்தில் உங்களை தேடி, உங்களை நாடி நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறது மட்டுமல்ல, அவரும் அந்த நன்றியை மறவாமல் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கின்றார். இப்பொழுது நமது MP துரை வைகோ உங்களிடம் நன்றி தெரிவித்து உரையாற்றுவார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்திட்ட நமது திராவிட மாடல் முதல்வர், இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் கூறியவாறு ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த வெற்றிக்கு வித்திட்டவர்கள் இருவர். ஒருவர் நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், மற்றொருவர் என் உடன்பிறவா சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். கிட்டத்தட்ட அவர் சொன்னாரு, அவருக்கு கிட்டத்தட்ட அவர் ஜெயிக்கும் போது கிட்டத்தட்ட 40,000 சொச்ச ஓட்டு வாக்குல வித்தியாசத்தை ஜெயிச்சார். ஆனா நான் போட்டி போடும்போது கிட்டத்தட்ட அதோட 20,000 வாக்குகள் அதிகமா நீங்க இந்த தொகுதி மக்கள் போட்டிருக்கிறீங்க. அதுக்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய மக்கள் நல பணிகள், நம்மளுடைய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியுடைய சிறப்பான அந்த அவரை துறையில, குறிப்பா அவருடைய பள்ளிக்கல்வித்துறையில ஒரு புரட்சியாளராக செயல்பட்டு இருக்கிறார். அவர் சமீபத்தில் கொண்டு வந்த அந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம் பொறுத்தவரைக்கும்
தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களையும் கூட அந்த திட்டத்தை பின்பற்றுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் சில உலக நாடுகளில் கூட, கனடா போன்ற உலக நாடுகள் கூட இந்த திட்டத்துடைய பயன்கள் மாணவ செல்வங்களோட எவ்வளவு தூரம் இதனால பயனடைகிறாங்க சொல்லி பேசிட்டு அந்த நாடுகள்லயும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாத்திரம் கிடையாது, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டு இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களையும் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு உறுதுணையா, அவருடைய மக்கள் சேவைக்கு உறுதுணையா நான் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுவேன். நான் இங்க ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொல்லியிருந்தேன், நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நான் செயல்படுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ப கடந்த ஒரு மாத காலமாக உங்களின் குரலாக இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நாடாளுமன்றத்தில் நான் கிட்டத்தட்ட 4 முறை நான் பேசினேன். எனக்கு கிடைத்த வாய்ப்பில் அது குறிப்பாக திருச்சியை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் BHEL, HABP, பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை, இதுலலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிற்சாலை நம்பியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காவாசி பேர் கூட கிடையாது. இந்த நிலைமை மாறி பழையபடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனங்கள், இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டானா எங்க திருச்சி பகுதியை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். நான் அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு இந்த நிறைய பேர் வயசானவங்க இருக்கிறீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், நீங்களா அந்த கொரோனாக்கு முன்னாடி உங்களுக்கு ரயில்வேல இருந்து ட்ரெயின் வந்து 50% உங்களுக்கு கன்செஷன் இருந்தது. அது கொரோனாக்கு அப்புறம் வந்து அந்த இது அது திரும்பி அதை புதுப்பிக்கல. இன்னைக்கு அந்த 50% கன்செஷன் உங்களுக்கு கிடையாது டிக்கெட்ல. அதுக்கு நான் பேசுறேன். நான் இன்னைக்கு உங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாம நாங்க கிடையாது, நீங்க கிடையாது, இந்த நாடே முன்னேறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பழையபடி அந்த ட்ரெயின் டிக்கெட்ல வந்து 50% நீங்க கன்செஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த ரயில்வே அமைச்சரை பார்த்து தான் நான் பேசியிருந்தேன் நான் அன்னைக்கு. அதனால இந்த திருச்சி தொகுதி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி, நம்மளுடைய திருவெரும்பூர் தொகுதி, இதை சார்ந்த முக்கியமான பிரச்சனைகளை பேசுது. வரும் காலங்களிலும் கூட நம்முடைய அமைச்சரோட சேர்ந்து, உங்களுடைய சட்டமன்ற அமைச்சரோட சேர்ந்து இந்த தொகுதி மக்களுக்கு, இந்த தொகுதிக்கு மேம்பாட்டுக்கு காரணமாக என்னென்ன செய்யணும் நான் கண்டிப்பா நான் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இந்த வெற்றிக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக, எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு தொண்டரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி எங்களுக்கு அல்லும் பகலும் அதே வேளையில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட முக்கியமான நிர்வாகிகள் திராவிட